தொழுகையிலே எது இல்லையோ அது அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இன்று கூட்டு துஆ என்பதை ஃபர்தான ஒன்றை போல, வாஜிபான ஒன்றை போலதான் இன்று மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டு துஆவை ஓதுகின்ற இமாம்களோ, அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லக்கூடிய மக்களோ இந்த கூட்டு துஆவை கடமையான ஒரு வணக்கம், அதாவது உதாரணத்துக்கு சொல்வதானா, தொழுகையில ஒரு ரக்காத்துல ருக்கு 1 செய்ய வேண்டும், சுஜூது 2 செய்ய வேண்டும். ஒரு இமாம் சுஜூது 1 செய்து விட்டால் எப்படி அந்த இமாமை கண்டிப்பார்களோ அதே போல கூட்டு துஆவை ஓதாவிட்டால் அந்த இமாமை கண்டிக்கக்கூடியவர்களாக இன்று மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த கூட்டு துஆ தான் இன்று நமக்கு மத்தியில சர்ச்சைக்குரிய ஒன்றாக ஆகிவிட்டது. கடந்த காலங்களில் இது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்து இப்பொழுது ஓரளவு மக்களுக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டு துஆவுடைய சர்ச்சை இருக்கின்றது அல்லவா, இந்த சர்ச்சையை நாம் எங்கிருந்து தீர்க்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொன்னான்? 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்திலே சொன்னான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே நீர் சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அப்பொழுது அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்பதாக நீர் சொல்லும் என்பதாக அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லவா. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எவ்வாறு நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக நேராக சென்று நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து, தொழுகை எப்பொழுது கடமையாக்கப்படுகிறது? ஹிஜ்ரத்துக்கு 1 வருடத்துக்கு முன்னால. அப்படி கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து 10 வருடங்களுக்கும் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஐங்கால தொழுகையை மக்களுக்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள். எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள்? அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். நபி அவர்கள் ஒரு சபையில் இருந்தால் அவர்கள்தான் இமாம். அவர்கள் மௌமுமாக நின்று சஹாபாக்கள் யாரை இமாமத்து செய்து தொழுவதில்லை. அப்படி நபி அவர்கள் இமாமாக நின்று அவர்கள் அந்த மக்களுக்கு 10 வருடங்களுக்கு அதிகமான காலத்தில் இந்த தொழுகையை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். அந்த தொழுகைகளை நாம் பெருக்கி பார்த்தால் 20,000க்கும் அதிகமான ஜமாத்து தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். இவ்வளவு தொழுகைகளிலும் ஒரு நாளிலாவது ஒரு வக்திலாவது அவர்கள் சத்தமாக துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொல்ல சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இது இன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சவால், சாதாரண சவால் அல்ல, இன்று மொத்த உலகத்திலும் விடுக்கப்படக்கூடிய சவால். முடியும் என்றால் காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, நீங்கள் லோஹர் அஸ்ரிலே மௌனமாக ஓதுகின்றீர்கள், மாரிபிஷா தொழுகைகளிலே நீங்கள் முந்திய 2 ரக்காத்து சத்தமாகவும் அதற்கு பின்னால் உள்ள 3 4 ரக்காத்துகள் மௌனமாக ஓதுகின்றீர்கள், சுபஹுடைய 2 ரக்காத்துகளிலும் சத்தமாக ஓதுகின்றீர்கள். நபி அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்பதனால நீங்கள் இப்படி செய்கின்றீர்கள். ஆனால் அதே நபி அவர்கள் கூட்டு துஆ ஓதவில்லை. அப்படி ஓதாமல் இருக்கின்ற போது நீங்கள் எப்படி ஓதுவீர்கள் என்று கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல இவர்களிடத்தில் பதில் கிடையாது. சகோதரர்களே, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவிலே நான் நீண்ட காலமாக ஃபத்வா குழு அங்கத்தவராக நான் இருந்திருக்கின்றேன். அப்படியான காலத்தில் 2002ஆம் ஆண்டு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுக்கு 7 பள்ளிவாசல்களிலிருந்து கூட்டு துஆ சம்பந்தமான கேள்வி வந்தது. கூட்டு துஆ உண்டா இல்லையா, ஓத வேண்டுமா கூடாதா என்று கேள்வி வந்தது 7 பள்ளிவாசல் இருந்து. இந்த ஃபத்வா குழுவில் இந்த கூட்டு துஆ சம்பந்தமாக அங்கு வாத விவாதம் நடந்தது. அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் பலதரப்பட்ட கருத்துக்களை அங்கே சொன்னார்கள். அவர்கள் சொல்லி முடிக்கும் போது நான் அவர்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் ஒவ்வொருவரும் கூட்டு துஆவுக்கு ஆதாரம் காட்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய அறிவை கொண்டு, புத்தியை கொண்டுதான் ஆதாரம் காட்டினீர்கள். ஒரு ஹதீஸ் கூட நீங்கள் வைக்கவில்லை.
இந்த கூட்டு துஆ ஓத வேண்டும் என்பதற்காக ஒரு ஹதீஸ் கூட நீங்கள் வைக்கவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அறிவை கொண்டுதான் நீங்கள் இதை நிறுவ பார்த்தீர்கள். ஆனால் நான் இப்பொழுது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்களுக்கும் அதிகமாக 20,000க்கும் அதிகமான தொழுகைகளை ஜமாத் நடத்தி தொழுவித்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு நாளிலாவது ஒரு வக்திலாவது சத்தமாக துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக, அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கின்றவாறு, இலங்கையிலோ இந்தியாவிலேயோ நடைமுறையில் இருக்கின்றவாறு சத்தமாக துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னதாக ஒரே ஒரு ஹதீஸ் காட்டினால் போதும், கூடுதலாக வேண்டாம். யாரேனும் ஒருவர் ஒரு ஹதீஸை காட்டுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் யாராலும் எந்த ஒரு ஹதீஸையும் காட்ட முடியவில்லை. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்களுக்கு எதிராக கூட்டு துஆவை நியாயப்படுத்தி நீண்ட காலமாக வாதிட்டு கொண்டிருந்த ஒரு மௌலவி எழும்பி சொன்னார், இதுகால வரைக்கும் மக்களை சமாளித்து பார்த்தோம், இனி சமாளிக்க முடியாது. உலமாக்கள் மார்க்கத்தை படிப்பது போல பொதுமக்களும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால இந்த 7 பள்ளிவாசலுக்கும் கூட்டு துஆ இல்லை என்றே தீர்ப்பு சொல்லுவோம் என்று அவர் சொன்னவுடன் சபை அடங்கிவிட்டது. எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 7 பள்ளிவாசலுக்கும் கூட்டு துஆ இல்லை என்றுதான் அவர்களுக்கு பதில் அனுப்பப்பட்டது. எங்களது ஊருக்கு அடுத்த பக்கத்தூரில் ஒரு பள்ளிவாசலிலும் இதே கேள்வி கேட்கப்பட்டு அந்த கடிதம் வந்ததற்கு பின்னால அன்றிலிருந்து இந்த கூட்டு துஆவை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். கடந்த 20 வருடங்களாக அந்த பள்ளிவாசலிலே இன்று வரையும் கூட்டு துஆ என்பது கிடையாது. இங்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நபி அவர்கள் செய்யாத இந்த கூட்டு துஆவை இன்று கட்டாயமான ஃபர்தான வாஜிபான ஒரு நடைமுறை போல மக்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நபி அவர்களுடைய வாழ்நாளிலே ஒருபோதும் இது இருந்ததில்லை. அதனால நாம் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படி தொழுங்கள். அதாவது என்ன சொன்னார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ அப்படி தொழுங்கள் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படி தொழுதால் மட்டும்தான் அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான். அதற்கு மாற்றமான தொழுகையை தொழுதால் அந்த தொழுகையை ஒருபோதும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை மிக தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ் செய்திருக்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜின் போது அவர்கள் அரபாவுடைய வணக்கத்தை மிக தெளிவாக செய்து காட்டினார்கள். அந்த அரபாவிலே அவர்கள் சூரியன் உச்சிக்கு வருகின்ற லுஹருடைய நேரத்துக்கு முன்னதாக அரபாவை சென்றடைந்தார்கள். அதிலிருந்து லுஹர் தொழுகையுடைய நேரத்தில் அவர்கள் லுஹரையும் அசரையும் அவர்கள் ஜம்மு செய்து தொழுதார்கள். தொழுதுவிட்டு அவர்கள் ஒரு குத்பா, ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை நிகழ்த்தி மாலை வரைக்கும் அந்த அரபாவிலே அவர்கள் திக்ரிலும் துஆவிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அரபாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் அன்று கூடியிருந்தார்கள். நபிகளாருடைய வாழ்நாளிலே அவர்கள் அதிகமான ஒட்டுமொத்தமான சஹாபாக்களை அதிகமாக ஒன்று திரட்டிய இடம் அந்த அரபா தான். அந்த அரபா மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நபி அவருடைய வாழ்நாளில் ஏற்பட்டதே கிடையாது. அதிகமான மக்கள் ஆமீன் சொல்வது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு செயலாக இருந்தால், அதிகமான மக்கள் ஒரு துஆவுக்கு ஆமீன் சொல்வதை அல்லாஹ் விருப்பத்தோடு அங்கீகரிப்பவனாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டு துஆ ஓதி இருக்க வேண்டிய இடம் அந்த அரபா தான். ஏனென்றால் அவ்வளவு சஹாபாக்களும் நபிகளாருடைய செயல்பாட்டை முழுமையாக அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள்.
அந்த நேரத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே தனித்தனியாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களை துஆவிலே தனித்தனியாக ஈடுபட வைத்தார்கள். எந்த அளவு என்றால் அவர்களுடைய மனைவிகள் 9 பேர் அங்கே வந்திருந்தார்கள். அந்த 9 மனைவிகளுக்கும் கூட நபி அவர்கள் துஆவை தனித்தனியாகத்தான் கேட்க வைத்தார்கள். கணவன் மனைவிகளை சேர்த்து கொண்டு ஆமீன் சொல்ல வைத்திருக்கலாமே என்று கூட பார்த்தால் அப்படியும் நபி அவர்கள் செய்யவில்லை. நபி அவர்கள் தனித்தனியாக திக்ரில் இருந்தார்கள், தனிமையாக துஆவில் இருந்தார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் அந்த அரபாவிலே அவர்கள் துஆ கேட்டார்கள். அங்கு கூட்டு துஆ ஒன்று நடைபெறவில்லை. நபிகளாருடைய வாழ்நாளிலே சஹாபாக்கள் ஆமீன் சொல்லக்கூடியவாறு ஒரு கூட்டு துஆ ஓதப்பட்டிருக்க வேண்டுமாயிருந்தால் கண்டிப்பாக அந்த அரபாவிலே நபிகளாருடைய ஹஜ்ஜின் போது அந்த அரபாவிலே அந்த கூட்டு துஆ என்ற ஒரு நடைமுறையை நபி அவர்கள் ஏற்படுத்தி காட்டியிருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் அப்படி ஏற்படுத்தவில்லை. அதற்கான ஒரு நியாயமான காரணத்தையும் விளங்கி தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அதாவது நாம் ஜமாத்தாக தொழுகிறோமே, அதாவது ஐங்கால தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழுகிறோம் அல்லவா? எல்லோருடைய நோக்கமும் உண்டு. எல்லோருடைய நோக்கமும் லுஹருக்கு 4 தொழ வேண்டும், அசருக்கு 4 தொழ வேண்டும், மாரிபுக்கு 3 தொழ வேண்டும், இஷாவுக்கு 4 தொழ வேண்டும். அதனால் தான் இமாமை யாரும் முந்தக்கூடாது. இமாமை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் இமாமை முந்தக்கூடாது. இமாமை பின்பற்றி அவர் செய்வது போல செய்ய வேண்டும் என்று எல்லோருடைய நோக்கமும் அந்த தொழுகையிலே ஒன்று போல் செய்வதுதான். ஆனால் துஆ அப்படி அல்ல. துஆ என்றால் நமது தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான் துஆ. அப்படி கேட்பதென்றால் ஒரு சபையில் 100 பேர் இருந்தால் 100 பேருடைய தேவையும் வித்தியாசப்படும். அதனால ஒவ்வொருவரும் அவரவருடைய தேவையை அவரவர் தனித்தனியாக கேட்பதுதான் முறையானது என்பதுதான் அறிவுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டு துஆ என்ற நடைமுறையை தொழுகையில் மாத்திரம் கிடையாது, தொழுகை அல்லாத சந்தர்ப்பத்திலும் ஏற்படுத்தவில்லை. தொழுகையை விடுங்கள், தொழுகை அல்லாத சந்தர்ப்பத்தில் கூட ஏற்படுத்தவில்லை. அப்படி ஏற்படுத்தி இருக்க வேண்டுமாயிருந்தால் மிக பொருத்தமான ஒரு இடம் அவர்களுக்கு அந்த அரபாதான். அந்த ஹஜ்ஜின் போது அந்த அரபாதான் மிக பொருத்தமாக இருந்த இடம். அந்த இடத்தில் கூட கூட்டு துஆ என்ற நடைமுறையை நபி அவர்கள் ஏற்படுத்தவில்லை. அதனால நாம என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? நாம துஆவுக்கு எதிரானவர்கள் அல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம துஆ கேட்க கூடாது என்று சொல்கின்றவர்கள் அல்ல. துஆவை பற்றி என்ன சொல்கிறோம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள், அத்துஆஉ வல் இபாதா. துஆ என்றால் அதுவே ஒரு இபாதத்து, அதுவே வணக்கம். அதனால துஆ கேட்க வேண்டும். துஆ என்பது எப்படி தெரியுமா? நம்முடைய தேவைகளை நாம் நம்முடைய மனதிலே அடங்கி இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்புவிப்பதுதான் துஆ. அந்த துஆவை அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிறான். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து துஆவை பற்றி ஒரு செய்தி கேட்கிறார்கள். இது நபி அவர்கள், அதாவது சஹாபாக்களுடைய ஆரம்ப கால கட்டம். இந்த கட்டத்தில் சஹாபாக்கள் வந்து நபி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களது இறைவன், எங்களது ரப்பு அல்லாஹு தபாரக வ தஆலா எங்களுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறானா? சொல்லுங்கள், சத்தமாக கேட்போம். அப்படி அல்லது நமக்கு நெருக்கமாக இருக்கிறானா? சொல்லுங்கள், மெதுவாக கேட்போம் என்று நபி அவர்களிடத்திலே வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்டபோது இதற்கு பதில் நபி அவர்களால் சொல்ல முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வோடு தொடர்பானது. துஆ கேட்பது அல்லாஹ்விடத்திலே. எனவே அல்லாஹ்வோடு தொடர்பான ஒரு கேள்வியாக இருப்பதனால இந்த கேள்விக்கு அல்லாஹ் தான் பதில் சொல்ல வேண்டும். நபி அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி பதில் சொன்னான். அதுதான் திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராவின் 186வது வசனம். அதுல
அல்லாஹு தாலா அந்த சஹாபாக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறான். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, எனது அடியார்கள் என்னிடத்தில் என்னை பற்றி உம்மிடத்திலே வந்து கேட்கிறார்கள். எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் வந்து கேட்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சொல்லும், நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். சஹாபாக்கள் என்ன கேட்டார்கள்? தூரத்தில் இருக்கிறானா சொல்லுங்கள், சத்தமிட்டு அழைக்கிறோம். அருகில் இருக்கிறானா சொல்லுங்கள், மெதுவாக அழைக்கிறோம். அப்படித்தானே கேட்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. என்னிடத்தில் யாரேனும் பிரார்த்தனை புரிந்து என்னை அழைத்தால் நான் அதற்கு உடனடியாக பதிலளிப்பேன். ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அவர்கள் நேரு வழி பெற வேண்டுமாயிருந்தால் அவர்கள் என்னிடத்திலேயே கேட்கட்டும், என் மீதே விசுவாசம் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்கின்றது. சஹாபாக்களை கொண்டு நபி அவர்கள் நமக்கு முன்மாதிரி காட்டியிருக்கின்றார்கள். அதனால நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் தனித்தனியாகத்தான் கேட்க வேண்டும். கூட்டாக ஒருவர் கேட்க ஒரு கூட்டம் ஆமீன் சொல்லக்கூடிய நடைமுறை ஒன்றை நபி அவர்கள் நமக்கு காட்டித்தரவில்லை. அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது என்னவென்று சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம்